செய்யுதுன்னு நாங்கள் மேலேருந்து பார்க்குறோம். அவங்க அம்மாவை கூட்டின்னு போய் கொடுக்குதுங்க சாப்பாடு. எல்லா அம்மாவும் என்ன பண்ணோம், பிள்ளைக்கு கொடுக்கும். ஆனால் இதுங்க ரெண்டும் பயங்கரமான ஆளுங்க, அவங்க அம்மாவுக்கு கொடுக்குது. அங்கே ஒரு நாள் ரேஷன் கடைக்கு போய்கிட்டு இருந்தோமா, அங்கே ரோட்டில் சோறு கிடக்குதுங்க. அந்த 2 குட்டி எங்கள் பின்னாடியே வந்தது. சரி எங்கள் பின்னாடி தான் வந்து தொல்லை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு கொடுப்பேன் பார்த்துக்கோ, பிளாக்கி உன் பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடி போயிருன்னு திட்டினேங்க. அது எங்களையே பார்த்துட்டு 2 குட்டியும் கூட்டிகிட்டு நடந்து வந்தது. சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு குச்சி எடுத்து வாங்கினேன்னா அதுங்க கொஞ்சம் நேரம் நின்றுச்சுங்க. நாங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு வாரோம், அங்கே ரோட்டில் சோறு கிடக்குதுல்ல, அதை எடுத்து அந்த 2 பாப்பாங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இதுதாங்க தாய் பாசம். அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது பாருங்கள். பிஸ்கட்டை எடுத்து குப்பையில் ஒழிச்சு வச்சுட்டு அவங்க அம்மா ஊரை சுற்றிட்டு லேட்டாக வருது, கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல காட்டுது, இந்த இருக்குன்னு எடுத்து கொடுக்குது, சாப்பிடுதுங்க. பாருங்களேன், வாயில்லாத ஜீவனுக்கு கூட அம்மானா என்ன பிள்ளைன்னா என்னன்னு பாசம் இருக்குதுங்க. ஆனால் 6 அறிவுன்னு சொல்லி மனுஷனுங்க என்ன பண்ணுறானுங்க, பெத்த தாயின்னு கூட பார்க்காம அனாதாசிரமத்தில் கொண்டு போய் விட்டுறாங்கங்க. 6 அறிவாக இருக்கிறத விட 5 அறிவாக இருக்கிறத மேலுங்க. பாய். நான் ஆளுக்கு ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேங்க, வேஸ்ட் பண்ணிருங்கல்ல. அஞ்சு இருக்குது பொம்மை, தெரிய மாட்டேங்குது. உனக்கு வேற ஒன்று வேணுமா மட்டை? இன்னொன்று எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட பிடிக்காரா? இரு 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 ஆ